வெல்கம் டு கிரேசி மேக்ஸ் மைண்ட் சேனல். நம்ம வந்து 7th ஃபஸ்ட்டு டேர்மில் எண்ணியல் நம்ம பார்த்துட்ருக்கோம். எண்ணியலில் பயிற்சி வந்து 1.1 நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டில் வந்து இதுக்கு முன்னாடி என்னென்ன கொடுத்துருக்கோமோ அதெல்லாம் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து கோடிட்ட இடங்களை நிரப்புகன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்திங்கன்னா -30 ப்ளஸ் ஈக்குவல் டு -60. இப்போ எதோட இதை ஆட் பண்ணால் 60 வரும். ஓகேங்களா? இப்போ வந்து இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள் -30 இருக்குது, அதோட எது ஆட் பண்ணால் 60 வரும்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம இந்த -30 இந்த பக்கம் வருது, நம்ம இது இங்கே எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டா இந்த எக்ஸை வச்சுட்டு எக்ஸ் ஈக்குவல் டு இந்த -30 இந்த சைடு வரும்போது நமக்கு என்ன ஆகும், +30 வரும். அப்போ ரெண்டும் சேம் சிம்பிள். அப்போ ரெண்டு நம்ம ஆட் பண்ணால் நமக்கு 90, அப்போ +90. அப்போ ஆன்சர் இங்கே என்ன வரும், +90. அடுத்தது பாருங்கள், -52 ப்ளஸ் -52, இது ரெண்டும் சேம் சிம்பிள். அப்போ ஆன்சர் வந்து சேம் சிம்பிளில் தான் வரும். அப்போ நம்பரை வந்து என்ன பண்ணிக்கணும், சேம் சிம்பிளாக இருந்தால் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிக்கிட்டால் இங்கே 104 வரும். ஓகேங்களா? அடுத்தது -5 ப்ளஸ் எதோடு ஆட் பண்ணால் நமக்கு -100 வரும். அப்போ இங்கே இருக்கிற நம்பரை ஆட் பண்ணாவே நமக்கு -100 வரும். அப்போ -95 ஆட் பண்ணால் நமக்கு -100 வரும். சப்போஸ் நம்ம ஃபஸ்ட்டு சம் பார்த்த மாதிரி இங்கே எக்ஸ்ன்னு போட்டுக்கிட்டா, இப்போ -100 -5 இந்த பக்கம் வரும்போது +5 வரும். ஓகேங்களா? +5. அப்போ சிம்பிள் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ நம்பரை என்ன பண்ணுவோம், மைனஸ் பண்ணி பிக்கஸ் நம்பர் சைன் போடுவோம். அப்போ -95 வரும். ஓகேங்களா? இப்போ -95. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டேஷ் கொடுத்துருக்காங்க, அதில் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, 0 கொடுத்துருக்காங்க. நம்ம ஆன்சர் 0வே வந்தாவே கொடுத்துருக்க நம்பரோட எதிர்மறை பண்பு வந்து நம்ம எழுதணும். அப்போ -22னா இங்கே +22. ஓகேங்களா? இங்கே டேஷ் இருக்குது, -70 ஈக்குவல் டு 70. இப்போ இங்கே என்ன நம்பர் இருந்தால் இங்கே 70 வரும். ஓகேங்களா? அப்போ நம்ம இங்கே எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டு இந்த -70 இந்த பக்கம் கொண்டுட்டு போனால் 70, இங்கே +70 வரும். ரெண்டும் சேம் சிம்பிள். இப்போ ஆன்சர் ப்ளஸில் வரும். நம்பர் ஆட் பண்ணால் 140. அப்போ இங்கே என்ன வரும், 140. அடுத்தது இங்கே 20 + 80 ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிப்பாக இந்த ரெண்டு நம்பரோட எதிர் நம்பர் தான் இங்கே வரும். அப்போ இது ரெண்டையும் கூட்டினா என்ன வரும், 100 வரும். அப்போ எதிர்மறை நம்பர் என்னவாக இருக்கும், -100. அப்போ 100 ப்ளஸ் -100னா நமக்கு 0 வரும். ஓகேங்களா? அடுத்தது இங்கே 75 இருக்குது, இங்கே -25 இருக்குது. அப்போ இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ பெரிய நம்பர் சிம்பிள் தான் வரும். ஓகேங்களா? அப்போ ப்ளஸ்ஸு. இப்போ இது ரெண்டையுமே மைனஸ் பண்ணால் 75ல் 25 போச்சுன்னா 50. ஓகேங்களா? இப்போ வேறு சிம்பிளாக இருந்தால் நம்பரை மைனஸ் பண்ணும், சேம் சிம்பிளாக இருந்தால் நம்பரை ப்ளஸ் பண்ணும். இங்கே வந்து 171 இருக்குது. ஓகேங்களா? 171 இருக்குது, இங்கே 0 ஆன்சர் இருக்குது. அப்போ 0 ஆன்சராக இருக்கும்போது கண்டிப்பாக இதோட எதிர்மறை நம்பராக தான் இருக்கும். இங்கே ப்ளஸ்ஸாக இருக்குது. அப்போ -171. அடுத்தது பாருங்கள், இது வந்து சேர்ப்பு பண்பில் கொடுத்துருக்காங்க. 3 நம்பர் கொடுத்துருக்காங்க, இங்கேயும் 3 நம்பர் வரணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா -3 ப்ளஸ் -12, இங்கே ப்ளஸ் -77ன்னு இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா இந்த ப்ராக்கெட்டு மாற்றி கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே என்ன வரும், எந்த நம்பர் மட்டும் இல்லை, -3 மட்டும் இல்லை. அப்போ இங்கே -3. அடுத்தது இங்கே பாருங்கள், இங்கே -42 இருக்குது, ப்ளஸ் டேஷ் ப்ளஸ் -23. இங்கே டேஷில் இருக்கிறது ஃபில் பண்ணாவே போதும். இங்கே ஃபஸ்ட்டு என்ன நம்பர் இருக்கோ அது ஃபஸ்ட்டு டேஷில் பண்ணுங்கள், செகண்ட் என்ன இருக்கோ அது செகண்ட் டேஷில் பண்ணுங்கள், தேர்டுக்கு தேர்டில் பாருங்கள். அப்போ ஃபஸ்ட்டு -42 இருக்குது, அப்போ இங்கே -42. செகண்ட் டேஷு இங்கே என்ன 15 இருக்குது, அந்த 15 இங்கே போட்டுக்கிறோம். தேர்டு பார்த்திங்கன்னா இங்கே என்ன இருக்கோ அதுதான் ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா சேர்ப்பு பண்பு மூலயமா நம்ம இதெல்லாம் ஈக்குவலாக இருக்குது. -23. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட கன்க்ளூஷன் பார்க்கலாம். நன்றி.